தன்னுடைய பணியாளர் குணமாகணும்னு உரிமையாளரே முருகன் கிட்ட இப்படி ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரா? என்ன வேண்டுதல் இது? தம்பி அஜய் வந்து துருக்கி நாட்டில் வேலை பார்த்துருந்தாப்புல மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் 30 அடி மேலே வந்து கிளம்பி வந்து ரொம்ப முடியாமல் இருந்தார். கால் கை உடம்பெல்லாம் முடியாமல் நடக்க முடியாமல் இருந்தார். அப்போது எங்கள் கம்பெனி ஓனர் வந்து முருகனுக்கு வேண்டாரு, பையன் நல்லபடியாக திரும்பி வந்தால் பையனோட அளவுக்கு நான் வேலை செஞ்சு வைக்கேன்னு. அதை அந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு முடிச்சுக்கிட்டாரு. அது இன்னைக்கு பையனும் நடந்து வந்திருக்க, அவங்களை பேச முடியாமல் இருந்தாப்புல, இது எதுவுமே பண்ண முடியும், கொஞ்சம் நல்ல நிலைமையில் வந்தாப்புல. அதுக்கு தான் நன்றிக்கரனாக முருகனுக்கு இந்த வேலை சேர்க்க முடியும். 7 அடி உயரத்துக்கு வெள்ளி பொக்கிஷத்தை கொண்டு வந்து பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்காரு. இதோட மதிப்பு எவ்வளோங்க? இதோட மதிப்பு வந்து 1,60,000 ரூபாய். வெயிட் எவ்வளோ? 1 கிலோ 9 கிராம். செந்தூர் முருகன் கிட்ட வேண்டுதல் வச்சா நிறைவேறாம இருக்குமா? உடம்பு முடியாமல் அங்கேருந்து நடக்க முடியாமல் வந்தான், இப்போ நடந்து வந்திருக்காப்புல. தான் கூட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு உரிமையாளர்கள் வீடு வாங்கி கொடுக்கறது, கார் வாங்கி கொடுக்கறது, பைக் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி பல விஷயங்களை செஞ்சு நம்ம பார்த்திருப்போம். ஆனா தன்னுடைய பணியாளர் சரியாகணும் அப்படின்றதுக்காக திருச்செந்தூர் முருகன் கிட்ட வேண்டுதல் வச்சிருக்காரே, இது பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் முருகனை தேடி வரவங்க தங்கம், வெள்ளி இந்த மாதிரி பல பொருட்களை காணிக்கையா கொடுப்பாங்க. அந்த மாதிரி திருச்செந்தூர் முருகன் கிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த கப்பல் உரிமையாளர் ஒருத்தர் வேண்டுதல் வச்சிருக்காங்க. அந்த வேண்டுதல் என்னவா இருந்ததுன்னா, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த முருகன் அப்படின்றவருடைய மகன் தான் 24 வயதாக கூடிய அஜய் ஆசாரி பள்ளத்தை சேர்ந்த நபர் ஒருத்தருடைய கப்பல்ல வேலை பார்த்துட்டு வந்தாங்களாமா. அந்த கப்பல் துருக்கியில இருந்து இத்தாலி வரைக்கும் இயக்கப்பட்டு வந்திருக்கு. அந்த கப்பல்ல மாலுமியா வேலை பார்த்துட்டு வந்த அஜய்க்கு கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பாராதமா ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல கை, கால், முகம் மற்றும் பல்வேறு இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்காமா. படுகாயம் அடைஞ்ச அஜய் நடக்க முடியாமலையும் பேச முடியாமலையும் இருந்திருக்காங்க. 45 நாட்களுக்கு மேல துருக்கி நாட்டுல அஜய்க்கு மருத்துவம் பார்த்துட்டு வந்த கப்பலுடைய உரிமையாளர் அஜய் சரியானா திருச்செந்தூர் முருகனுக்கு 7 அடி உயரத்துக்கு வெள்ளியால வேல் செஞ்சு என்னுடைய பணியாளரை வச்சு அது முருகன் சன்னதியில ஒப்படைக்கிறதா வேண்டி இருந்தாராம். இதை தொடர்ந்து அஜயும் முழுமையா குணமடைஞ்சதால அவருமே திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்திருக்காங்க. 1,62,000 மதிப்பிலான வெள்ளியால ஆன வேலோட கோவிலுக்கு வருகை தந்திருக்காங்க. அதை தொடர்ந்து கோவில்ல இருக்கக்கூடிய வெள்ளி பிரகாரத்துல வேலோடு வந்த அஜயை பார்த்து பக்தர்கள் ஆச்சரியப்பட்டிருக்காங்களா. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.